Savaha, the Chennai Silks. பக்தர்களின் தொடர் போராட்டங்களுக்கு பிறகு திக்குறிச்சி மகாதேவர் கோவிலுக்கு செல்லும் சாலையில் இன்டர்லாக் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து பக்தர்களிடம் செய்தியாளர் அருள்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பக்தர்கள் 12 சிவன் கோயில்களுக்கு ஓடியும் நடந்தும் பல வாகனங்கள் மூலமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் 12 சிவன் கோயில்கள் வந்து தரிசனம் செய்வார்கள். அந்த 12 சிவன் கோயில்கள் தேவசம் போர்டு மற்றும் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த கோயிலை பொறுத்தளவில் 2வது கோயிலாகும். இந்த கோயிலுக்கு செல்லும் பாதையானது பல ஆண்டுகளாக செப்பனிடப்படாமல் காட்சியளித்தது. இதைத் தொடர்ந்து பக்தர்கள் அமைப்பு மற்றும் இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அமைப்புகள் பல கட்ட போராட்டங்களை நடத்தினார்கள். மேலும் தமிழ் ஜனத்திலும் இது சம்பந்தமான செய்திகள் பலமுறை வந்தது. இதைத் தொடர்ந்து தற்போது இந்த பணிகள், சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கும் அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கு தற்போது சாலை பணிகளானது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். 14ஆம் தேதி 15ஆம் தேதிகளில் மகா சிவாலய ஓட்டத்தை தொடர்ந்து இங்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த ஆலயத்தில் தரிசனம் செய்ய இருக்கிறார்கள். அதற்காக தற்போது பக்தர்களுக்கு கோரிக்கையை ஏற்று தற்போது சாலை பணியானது துவங்கி இருக்கிறது. பக்தர் ஒருவர் நம்மோடு இணைகிறார். அவரிடம் நம்ம பேசலாம். வணக்கம் சார். இது சம்பந்தமா ஏதாவது கோரிக்கை வச்சிருந்தீங்களா? இங்க அடிப்படை வசதிகள்லாம் எப்படி இருக்கு சார்? நாங்கள் பல முறை பேரூராட்சி நிர்வாகத்துக்கும் எல்லாம் மனு கொடுத்துருந்தோம். பல போராட்டங்கள் அறிவிச்சிருந்தோம். எங்களும் எந்த வித நடவடிக்கை எடுக்கல. திடீர்னு சிவராத்திரி வந்தாச்சு, நீங்கள் எந்த விஷயம் பண்ண முடியாது. ஏன்னா பக்தர்கள் பல கிலோமீட்டர் நடந்து வருவாங்க, வருங்காலில் நடந்து வருவாங்க. இந்த இடம் எல்லாம் நம்ம நல்ல மோசமாக இருந்து இப்போ திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா, முன்னாள் எம்எல்ஏ வந்திருந்தாங்க, விஜயதரணி அவங்க வாரான்னு சொல்லியிருந்தாங்க. சரி, சந்தோஷம், அவங்கள்ட்ட அது கோரிக்கை வச்சா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருந்தோம். வந்தாங்க. அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக ஆய்வுக்கு வந்திருந்த நம்ம இப்போது உள்ள எம்எல்ஏ 2 பேர் வந்திருந்தாங்க. இப்போ திடீர்னு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, 2 எம்எல்ஏகளும் வந்தனால இந்த விஷயம் ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அதனால் உடனடியாக இந்த வேலையை பாகோடு பேரூராட்சிகிட்ட வற்புறுத்தி அதை செய்ய வைக்கிறாங்க. நாங்கள் இத்தனை நாள் மனு கொடுத்தோம், போராட்டங்கள் பண்ணியும் அவங்கள்ட்ட நிதி இல்லை, எந்த இதுவும் இல்லை, நீங்கள் யார் என்ன இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ மட்டும் திடீர்னு வந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த பாலத்துலேயும் லைட் எரிஞ்சிட்டு லைட்டு எரியாமல் இருந்து அதையும் கேட்ட உடனே சொன்னாங்க, நீ யார் கேட்குறதுக்கு, இங்கே ஃபண்டு கிடையாது, அது கிடையாது, இது கிடையாதுன்னு சொல்லிவிட்டாங்க. கடைசியில் பெரிய தீபங்குளத்தி பெரிய இஷ்யூ ஆனவரும் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நாங்கள் உடனே முடிச்சு தரோம். இல்லைண்டா அன்னைக்கு 2ஆம் நாளில் எங்கன்னு ஃபண்டு வந்துன்னு தெரியாது, சொந்த செலவில் பண்ணாங்களா என்னன்னு தெரியல, முடிச்சுட்டாங்க. அதாவது செஞ்சதுக்கு நன்றி, அவ்வளோதான். இப்போதைக்கு தற்போது பலகட்ட போராட்டங்கள் நடத்திய பிறகுதான் இதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிதினுடன் கன்னியாகுமரி.